இப்போ இந்த சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீன் வந்து 662 கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 32 கொடுக்குறாங்க. அடுத்து வந்துட்டு இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஓகே, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்ம பண்ணணும். அடுத்து ஓவர் 700ன்னு இருக்கா. ஓவர்னாலே நமக்கு என்னது கிரேட்டர் தென்னு அர்த்தம். அப்போ P of x greater than 700, மீன் நமக்கு என்னது mu 662, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 32 சிக்மா. இப்போ நம்ம எக்ஸுக்கு இருக்கிறது எப்போ இசட்டுக்கு மாற்றோம்ல, x மைனஸ் மியூ பை சிக்மா அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு என்ன வருது, இதை டிவைட் பண்ணால் நமக்கு 1.19 கிடைக்கும். Px greater than 700னா என்னது, இசட்டுக்கு மாத்திரப்போ z greater than 119. கிரேட்டர் தென் இருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா 0.5 மைனஸ்னு போட்டு 0லேருந்து 1.19 வரையும் போடுவோம். 0லேருந்து 1.19 வரைக்கும் போடுவோம். அப்படி பார்க்குறப்ப இப்போ 3 நம்பர் இருக்காங்க, 2 நம்பர் இருந்தால் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். 0.8க்கு ஆல்ரெடி பார்க்குறப்ப என்ன பண்ணோம், அப்படி 0.8னா 288 பண்ணோம். அந்த மாதிரி நம்ம டேரெக்டாக போட்டோம்ல. இப்போ இங்கே 3 நம்பர் இருக்கா, அப்படி பார்த்தா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 1.1 பார்க்கணும். இங்கே 1.1 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே இருக்கா 1.1. 1.1ல் அடுத்து 9ன்னு இருக்காங்க. 1.1ல் 9ல் வர வேல்யூ மேலே 9 இருக்கா. 1.1ல் 9ல் என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். 1.1ல் மேலே அந்த 9ல் கீழே வர வேல்யூ என்னென்னு பார்த்தா 3830. அப்போ அந்த 0.3830ன்னு சொல்லி போடணும். 2 மைனஸ் பண்ணால் நமக்கு 0.1170ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து ஒரு ப்ளாட்டுக்கு தான் பார்த்துக்கோம். 1000 ப்ளாட்டுக்கிறப்ப 1000 இதோட மல்டிபிள் பண்ணுறப்ப 117ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ வந்துட்டு 117னா நம்ம 3 பாயிண்ட் தள்ளி வைப்போம்ல, இது 2 மல்டிபிள் பண்ணால் 3 பாயிண்ட் தள்ளி வைப்போம்ல. இப்போ தள்ளி வைப்போ 117ன்னு சொல்லி நமக்கு வந்துடும். அடுத்து வந்து கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, below 650னா என்னது லெஸ் தென். அப்போ எக்ஸ் லெஸ் தென் 650ன்னு பார்க்குறப்ப எக்ஸ் லெஸ் தென் 650 கண்டுபிடிக்கணும். திரும்ப இதை வந்து நம்ம இசட்டுக்கு மாற்றணும் எக்ஸை வந்து. அப்போ அதே அந்த ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நமக்கு என்ன ஒரு ஆன்சர் -12/32. இதை டிவைட் பண்ணால் நமக்கு 0.38 கிடைக்கும். அப்போ இந்த 650க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், இசட் லெஸ் தென் ஈக்குவல் டு -0.38. மைனஸில் இருக்கக்கூடாது, மைனஸில் இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம், அது அப்படியே கிரேட்டர் தென்னாக மாற்றிடணும். லெஸ்ஸாக இருந்தால் கிரேட்டர் தென்னு போட்டு 0.38ன்னு போட்டுடணும். கிரேட்டர் தென்னாக இருந்தால் நம்ம 0.5 மைனஸ்ன்னு போட்டு 0 to 0.38ன்னு போடுவோம். இப்போ இங்கேயும் 3 இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது 0.3 இருக்கா. 0.3 இங்கே எங்கே இருக்குது, இந்த இருக்குது 0.3. அடுத்து என்ன இருக்குது 0.3ல் 8 பார்க்கணும். 0.3ல் 8 இந்த இருக்குது. 8 வந்து என்னது நமக்கு 0.3ல் 8 வந்து என்னது நமக்கு 0.1480. அதான் இங்கே போடணும் 0.1480. மறுபடியும் மைனஸ் பண்ணால் 0.350. 1000 பாட்டுக்கு பண்ணும், அதனால் இன்ட்டு 1000 பண்ணால் நமக்கு 352 கிடைக்கும். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த லோவஸ்ட் எல்ட் ஆஃப் த பெஸ்ட் 100 ப்ளாட்டுன்னு கேட்குறாங்க. அதாவது அவங்க வந்து ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டாங்க. அந்த லோவஸ்ட் எல்டுன்னு அவங்க சொன்ன அந்த இது வந்து x1ன்னு வச்சுக்கிறோம். P of x greater than x1, அதாவது x1 வந்து லெஸ் தென் சொன்னதுனால x1 வந்து லெஸ் தென் x. புரியுதா, லோவஸ்ட் எல்னால x1 வந்து லெஸ் தென், இந்த x1 வந்து லெஸ் தென், இந்த x தான் பெருசு. ஓகே, லோவஸ்ட் எல்னால நம்ம இப்படி x வந்து greater than x1ன்னு சொல்லி போட்டுக்கிறோம். இப்போ 100 ப்ளாட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ 100,000 ப்ளாட்டில் 100 ப்ளாட்டுங்கிறப்ப இது ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு 1/10, 2 0 கேன்சல் ஆகிட்டு 1/10னா நமக்கு 0.1ன்னு வரும். இப்போ ஒரு சம்முக்கு இப்படி தானே பண்ணோம். இந்த x1 தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த x1 கண்டுபிடிக்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும், z = x1 மைனஸ் மியூ சிக்மான்னு சொல்லிட்டு தெரியுமா. அப்போ மியூவோட வேல்யூ தெரியும், சிக்மா வேல்யூ தெரியும். இப்போ z வேல்யூ மட்டும் தான் இது = z1ன்னு வச்சுக்கிறோம். இந்த நமக்கு இந்த z1 வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி x1 கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸை வந்து நம்ம z-க்கு மாற்றுறோம். x greater than x1 இருக்கா, z greater than z1 = 0.1. x நான் z-ன்னு மாற்றிக்கிறேன். கிரேட்டர் தென்னாக இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன் 0.5 மைனஸ் அந்த 0லேருந்து z1ன்னு சொல்லியிருக்கேன் 0.1. அதுக்கப்புறம் இந்த 0.1 வந்து இந்த சைடு வரப்போ ப்ளஸில் இருக்கிறது இந்த சைடு வரப்போ மைனஸ் ஆயிரும். இது மைனஸில் இருக்க இந்த இது வந்து அந்த சைடு போகிறப்ப ப்ளஸ் ஆயிரும். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 0.4ன்னு கிடைக்கும். 0.4 வந்து இங்கே எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இதுக்குள்ளே 0.4 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே இருக்குது, ஆனால் வந்து நியரஸ்ட் வேல்யூ வந்து இங்கே தான் இருக்குது 399 சொல்லிட்டு. அப்போ இதுக்கு என்ன இருக்குது, இதுக்கு நேராக 1.2ல் மேலே 8, 1.2 எங்கே இருக்குது, 1.2ல் மேலே வந்து 8, அதுக்கு கீழே தான் இந்த 399 இது வருது. அதனால் என்னது 1.28, 1.2ல் மேலே 8ங்கிறதுனால 1.28ன்னு போட்டுக்கிறேன்.
அப்புறம் இந்த Z1 வேல்யூவை இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும்.